கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அமைதியா இருக்கதான் விரும்புவாங்க. தன்னுடைய புத்தியை யூஸ் பண்ண விரும்புறீங்க. எப்பவுமே எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இது எப்படியாவது சாதுரியமா பேசி ஜெயிக்க முடியாதா, இதை அமைதியா இருந்து ஜெயிக்க முடியாதா நினைக்கக்கூடியதுதான் கன்னிராசி. ஆனா எல்லா நேரத்திலையும் அது கைகூட மாட்டேங்குது. ரெண்டாவது, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் என்னமோ முண்டி மோதி ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, நீங்க எதிர்பார்க்கிறது ஏதோ எங்கேயோ ஒரு தடப்பட்டு போய் நடக்காமையே போகுது. அடுத்தது கன்னிராசி, நீங்க வேகமா ஓடிட்டே இருக்கீங்க, பக்கத்துல ஒருத்தன் அழகா நடந்து போய் உங்களோட தாண்டி ஜெயிக்கிறான். இந்த 3 விஷயங்களும் கன்னிராசிக்கு நடந்துட்டு இருக்கு. இப்ப கன்னிராசிக்கு உங்களுடைய குணம் முக்கியமானது உங்களுடைய புத்தி கூர்மை, உங்க கூட பிறந்த ஞானம், உங்களோட கூட பிறந்த நிதானம், இதெல்லாம் இருக்கு. உங்களோட தெம்பு, உங்களோட பாசிட்டிவா. ஆனா சனி பயிற்சியில நீங்க எதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, முக்கியமா கண்டக சனியாக உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சரியாக மார்ச் 6ஆம் தேதி பெயரவிருக்கிறார் சனி பகவான்.